ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கர்நாடகா ஸ்பெஷல் ஹயக்ரீவா மண்டி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இது ஆடி வெள்ளிக்கிழமைகள்லையோ இல்லை மற்ற விசேஷ நாட்கள்லையோ நம்ம இது சாமிக்கு பிரசாதமாக ரெடி பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹயக்ரீவா மண்டி செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முதல்முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காம விகாசமையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க நம்ம ஹயக்ரீவா மண்டி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹயக்ரீவா மண்டி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு 2.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா ஊறினா தான் நமக்கு கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் தண்ணி, மொத்தத்துக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் கடலைப்பருப்பு நமக்கு நல்லா மெத்துன்னு சாஃப்டாக வெந்து கிடைக்கும். கடலைப்பருப்பு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஹயக்ரீவா மண்டி செய்கிறதுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.25 கப் அளவு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 2 கப் சேர்த்தினா அதிக இனிப்பு கிடைக்கும். அதனால் 1 கப்புக்கு 1.25 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு 2.25 கப் அளவு நான் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லம் நல்லா கரையட்டுங்க. வடிகட்டிட்டு தான் திரும்பி நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். இது கரையிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுங்க. வெள்ளைப்பாகு கையில் தெளிக்கும், பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வடிகட்டி வச்சு நான் வடிகட்டிக்கிறேன், வெள்ளைப்பாகை வடிகட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தாங்க இருக்கணும். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்போட வாசனை இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 கிராம்பு மட்டும் வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாகு நல்லா கைவிடாமல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நமக்கு நல்ல திக்கான பாகாக தாங்க இருக்கணும். கொஞ்சம் தண்ணியான பாகாக இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பு சேர்க்கும்போது ரொம்ப நேரம் கலர்ற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு நல்ல பாகு திக்கான பாகு ஆகிற வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. பாகு பதம்லாம் கிடையாது, ஆனால் பாகு நல்லா திக்கான பாகாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆணுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். பார்த்து கவனமாக செய்யுங்க, கையில் தெளிக்கும். வெள்ளைப்பாகு ரொம்பவே சூடாக இருக்கும், பார்த்து கவனமாக கலந்துக்கோங்க. இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் கை விடாமல் நல்லா கலந்துக்கோங்க. நமக்கு இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுங்க. கடலைப்பருப்போட வெல்லம் சேர்ந்து நல்லா வேகட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேங்க. கையில் தெளிக்குது, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஹயக்ரீவா மண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு திராட்சையில் நம்மளோட விருப்பம் தாங்க, எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லாவே வறுபட்டுருச்சு. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நெய் இல்லாமல் வெறும் முந்திரி பருப்பும் திராட்சையும் மட்டும் நான் மண்டியில் சேர்த்துக்கிறேன். திரும்ப நம்ம அதில் தேங்காய் வறுக்க போகிறோம். அந்த நெய் எப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் தாங்க இதுக்கு போடணும். மெயினே இந்த ஹயக்ரீவா மண்டிக்கு தேங்காய் தாங்க. இது கொப்பரை தேங்காய் தான் சேர்த்துக்கணும். கொப்பரை தேங்காயில் ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கிறேன். மீதி எல்லாமே நம்ம தேங்காய் கீறிட்டு நார்மல் தேங்காவே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டதுக்கப்புறம் அப்படியே ஹயக்ரீவா மண்டியில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்தது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. கட்டாயமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இது வெள்ளிக்கிழமைகள்லையோ இல்லை மற்ற விசேஷ நாட்கள்லையோ இந்த மாதிரி பிரசாதங்களை நம்ம சாமிக்கு நம்ம ரெடி பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஹயக்ரீவா மண்டி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெள்ளத்தோட இனிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பு பாதி கரைஞ்சிருக்கு, பாதி கடலைப்பருப்பு முழுசாகவே தாங்க இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன லைட்டாக ஒரு கிராம்பு வாசனை. நம்ம சூடாக சாப்பிடும்போது தேங்காய் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளத்தோட தேங்காய் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.